நான் பழக்கடையில் வேலை பார்க்கேன் சார். சார் நான் கஸ்டமருக்கு போட்டு விடுவேன் சார், பழம் போட்டு விடுவேன். அது போக வெயிட்டு தூக்கணும் சார். நேர்மையாக உழைக்கிறவன் இந்த மலை அண்ணாமலை. வெயிட்டு தூக்குறதுனா பழம் மூட்டையை தூக்கணும் சார். ஒரு மூட்டை 10 கிலோ இருக்கும் சார். நான் ஒரு மூட்டையாக தூக்கும்போது இந்த தோள்பட்டையில் தான் தூக்குவேன். தோல் பெயின் ரொம்ப இருக்கும் சார். அதை நான் வீட்டில் சொல்லிக்கிட மாட்டேன். அவன் என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஒரு மாதிரி ஒரு கழிச்சே பேசுறீங்களே, அந்த வலி இருக்கான்னு கஷ்டமா இல்லையாடா? வலிச்சாலும் வலிக்கல என்னடா சொல்லுவேன். என்கிட்ட வலி ரொம்ப இருக்கும் சார். எனக்கு அடிக்கடி இருக்கும். எப்பவுமே எனக்கு இங்கே ரொம்ப பெயினாக இருக்கும். பாத்தீங்களா, கவுனி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க? 5:30 போவேன் சார். 10 மணி வரை வேலை இருக்கும் சார் எனக்கு. 10 மணிக்கு அப்புறம் பஸ்ஸை விட்டுட்டேன்னா நடந்தே போயிடுவேன் வீட்டுக்கு. என்ன ஆளுங்க, என்னால முடியலடா. எவ்வளோ தூரம் நடந்து போவீங்க வீட்டுக்கு ஒருவேளை பஸ்ஸு கிடைக்கலனா? சார் பஸ்ஸு கிடைக்கலனா 3 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போவீங்களா? அப்போ என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போவீங்க? அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும் சார்? எங்கள் அம்மாவை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும், நல்ல வீடு கட்டி உட்கார வைக்கணும். நான் ஒரு நல்லா படித்து வேலைக்கு போகணும். எங்கள் அப்பா படுற கஷ்டத்தோடு எங்கள் அப்பா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே நடந்து போவேன். அப்படியே வீடு வந்துடும் சார். தெய்வம் மாதிரி அவங்க அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒத்தியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. நம்ம ஒரு வீட்டு செலவுக்காவது பார்த்து செய்யணும். இப்போ 2-3 மாசமா வேலை பார்த்து துட்டு சேர்த்து வச்சு எனக்கு ஒரு கம்மல் எடுத்து கொடுத்துருங்க சாமி. எடுத்து கொடுத்த கம்மல்னு நான் பெருமையாக எல்லாத்திட்டையும் சொல்வேன். அது சரிதான். அந்த பையனை ஏன் இப்போ முழுக்க படிப்புக்குள்ளே விட்டுறக்கூடாது? நீ சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. அவனுக்கு வேலைக்கு போகணும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம வெளிப்படையாகவே பேசுவோம். உங்கள் அன்பு எனக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கு வீட்டில் உட்காந்து கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் ஓய்வாக படித்தா நல்லா இருக்கும்னு தோணியிருக்கு தானே? தோணியிருக்கு சார். வேலைக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் வேலைக்கு போகிறீங்களா, இல்லை வேலைக்கு போகலைன்னா இன்னும் நல்லா படிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? சார் ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் சந்தோஷமாக இருப்பேனான்னு கேட்டால் இல்லைங்கய்யா. அப்போ வேலைக்கு போகலைன்னா அவர் கொஞ்சம் நிம்மதியாக படிப்பார். இல்லை சார், நாங்கள் அதை சொல்லத்தான் சார் செய்யணும். சொல்லத்தான் செய்கிறோங்கிறது வேற. இப்போ இந்த போய் வேலைக்கு போகலாம் குடும்பமே ஏங்காதா? இல்லை அப்படிலாம் இல்லை. பட்டு நிறைய சோறு போட்டு கை நிறைய காசை கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு சொன்னாலும் புளிய மரத்தை சுத்திட்டு வர பிள்ளைங்க மத்தியில எப்படி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க பிள்ளைய இல்ல. ஆனா நாங்க எதுவுமே வெளிக்காட்டல அப்படின்னாலுமே அவங்ககிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னா அவனுக்கு எல்லாமே அவனா புரிஞ்சுக்கிட்டதா சார். நீங்க வெளிக்காட்டல, ஆனா அவன் புரிஞ்சுக்கிட்டான்ல. புரிஞ்சுக்கிட்டான். உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா, மரியாதையோ நாகரிகமோ தெரிஞ்சிருக்கு உனக்கு. அவன் வயசுக்கு இவ்வளவு பெரியவங்க வெளிக்காட்டாதது அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். ஆனா சின்ன பையன் வெளிக்காட்டலன்னா அம்மா அப்பாவுக்கு புரியாதா? அப்ப இப்ப சொல்லுங்க. நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? காலை நீட்டுனே கண்டிச்சு சொல்லுங்க. ரமேஷ், நீ இனிமே அங்க கடைக்கு வேலைக்கு போக வேண்டாம் தம்பி. படிப்பு முடிச்சுக்கோ, அதுக்கு பிறகு பார்த்து கொடுப்போம். சரிம்மா. சரிம்மா. இப்போ மூட்டை தூக்கி நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. போட்டுட்டுமா? தூக்கி போட்டால சார். மூட்டையை தூக்கிட்டு வாங்க இங்கே. தம்பி இன்னைக்கு இங்கே போட்டு தூக்கி போட்டு கழிச்சு விட்ருவாங்க. வா, தூக்கி சந்தோஷமாக தூக்கி வீசி போடுறேன். அவ்வளோதான்டா. இனி தூக்க வேண்டியது புக்கு தான். ரைட்டா?